ஹலோ பியூட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எனக்காக பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த டிசைன்ஸ் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஒன் பை ஒன் நான் வந்து காட்ட போகிறேன். யாருக்காச்சும் வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி பண்ணணும், ஈஸியஸ்ட் மெத்தட் என்ன, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ அதுக்காக போடுறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பேங்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் அப்பான் எ டைம்னு சொல்லலாம். ஒரு 10 to 12 இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருந்தது. அது ஒரே டைமில் ஒரே நாள் எனக்கு அது எல்லாமே இல்லாமல் போச்சு ஒரு சிச்சுவேஷனில். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மாதிரி கண்ணாடி வளையல் அந்த மாதிரி சைடு போகவே இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக கண்ணாடி வளையல் வந்து ரொம்ப பிடிக்குது, என்னன்னு தெரில. ஸோ அதுக்கு வந்து சைட் பேங்கிள்ஸ் பண்ணலாம், பார்டர் பேங்கிள்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் இருந்தது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் என்கிட்ட ஆல்ரெடி ஆரி ஒர்க்குக்காக இருந்தது. பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் எது எடுத்தாலும் 10 ரூபா கடைக்கு போனீங்கன்னா 4 பேங்கிள் 10 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாதிரி ஒரு ரெட் பேங்கிள். ஸோ உங்களுக்கு கம்மியான அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பேங்கிள் வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் சரி இல்லைனா கோல்டு சரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய டிசைன்ஸ் மைண்டில் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வீடியோஸாக போடுறேன். நீங்கள் வந்து இதை சில்க் த்ரெட்டோட பேர் பண்ணாலும் ஓகே தான், கண்ணாடி பேங்கிள்ஸோட பேர் பண்ணாலும் ஓகே தான். இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ட்ராப் பேங்கிள். ஸோ ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து ஒரிஜினலும் நான் பார்த்துருக்கேன், டூப்ளிகேட்டும் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கண்ணாடி வளையல் எல்லாமே ரெயின் ட்ராப்ஸோட டூப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு ஒரிஜினலை விட இந்த டூப் ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் ஸோ க்யூட். அதில் ஸ்டோன்ஸ் இருக்குது. பட் ஒரிஜினல் ரெயின் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக மைக்ரோ பீட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நல்ல ஹெவியாக இருக்கும். பட் 350 250 அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஹைப்பு அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. நான் இதில் காமிச்சிருக்கிற கண்ணாடி வளையல் வந்து 125 130 அந்த ரேஞ்சு தான். இந்த கோல்டெலாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் இருக்கும், நல்லா ஹை குவாலிட்டி ஸ்டோன்ஸு. ஸோ 130 125 அந்த ரேஞ்சு தான் வந்தது. ஸோ பார்டர் பேங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் காப்பரில் கோல்டில் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சைஸ் பேங்கிளில் இந்த மாதிரி காயின் வச்சு பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம வந்து சிங்கிள் பேங்கிளாக போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஒரு காசு மாலை இருக்குது அப்படின்னா அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி போடும்போது சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் குந்தன், அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இந்த க்ரீன் ஸ்டோன்ஸ் வந்து ஹை குவாலிட்டி ஒரிஜினல் க்ரீன் ஸ்டோன். அதுதான் ஒரு விஷயம். நீங்கள் மெட்டல் பேங்கிள்லாம் போனோம் அப்படின்னா 800 900 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இந்த மாதிரி இது வந்து நான் ஆரி ஒர்க்குக்காக வாங்கி வச்சுருந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்றதுனால எனக்கு 2 in 1 அந்த மாதிரி. ஸோ நிறைய இந்த பேங்கிள்ஸும் என்கிட்ட நிறைய இருந்தது. ஸோ ஒய் நாட் இப்போ தான் கொஞ்சம் பேங்கிள்ஸ் போட பிடிக்குது. என்ன விஷயம்னா இது ஒன்றும் தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு பேங்கிள்ஸ் போடுறது, பேங்கிள்ஸ் வாங்கி ரீஸ்டாக் பண்ணுறது. என்கிட்ட வந்து கண்ணாடி வளையலே கிடையாது. பட் இப்போ வந்து எனக்கு கண்ணாடி வளையல் பிடிக்குன்றதுக்காக ஐ எம் பையிங். ஸோ கண்ணாடி வளையல் வந்து வெறுமனே போடுறத விட இந்த மாதிரி பார்டர்ஸ் போடுறது நல்லது. அப்புறம் இந்த மாதிரி சிங்கிள் பேங்கிள்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த சென்டரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு பேக்கெட் அப்படி தான் இருந்தது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி சிங்கிள் பேங்கிள் பண்ணிடலான்ட்டு. ஸோ அதுலேயே சைடில் நான் வந்து நல்ல ஹை குவாலிட்டி ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதை சிங்கிள் பேங்கிளாகவும் வேர் பண்ணலாம். இதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம பார்டர் பேங்கிள்ஸும் ஆட் பண்ணி அப்படியும் வேர் பண்ணலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மெஜாரிட்டி மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான டிசைன்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். நிறைய காம்ப்ளிகேட்டான டிசைன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் அது வேர் பண்ணும்போது கரெக்டாக நம்ம அது ஸ்டைல் பண்ணுறோன்னா கரெக்டாக ஆகாது. ஸோ நான் நிறைய பெரிய பெரிய டிசைன்ஸ்லாம் நான் பண்ணி வைக்கிறதில்ல. இதெல்லாம் சிங்கிள் பேங்கிள்ஸ் ஒரு சிம்பிளாக நல்லா கம்ஃபியாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம சாரீஸ்க்கு சிங்கிளாக போடுறதுக்காக நான் பண்ணியிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா வேறு டிசைனில் இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி எப்படி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பேசிக் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.